என்ன அப்படி யோசனை பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? இப்போ வாட் ஆர் யூ திங்கிங் அப்படின்னா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற, வாட் வேர் யூ திங்கிங் அப்படின்னா என்ன யோசனை பண்ணிட்டு இருந்த. இந்த ARE இதோட பாஸ்ட் டென்ஸ் தான் வேர், அது நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, வாட் வேர் யூ திங்கிங் அப்படின்னா என்ன யோசனை பண்ணிட்டு இருந்த, என்னத்தை அப்படி யோசனை பண்ணிட்டு இருந்த அப்படின்னு அர்த்தம். அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். let us not talk about it now அப்படின்னு பேசலாம். இந்த letters அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் let's not talk about it now அப்படின்னா let's not talk about it now, அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாமே அப்படின்னு அர்த்தம். முதல்ல என்னை பேசி முடிக்க விடு, நீ பேசு, முதல்ல என்னை பேசி முடிக்க விடு அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா let me finish first அப்படின்னு பேசலாம், இல்லைன்னா let me finish talking இப்படி கூட பேசிக்கலாம். இந்த ரெண்டு வாக்கியங்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பயன்படுத்தி பேசிக்கோங்க. ஆனால் ரெண்டு வாக்கியங்களுமே சரியான வாக்கியம் தான். let me finish first, let me finish talking, முதல்ல என்னை பேசி முடிக்க விடு அப்படின்னு அர்த்தம். உனக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு பேசணும். இட் இஸ் பெட்டர் அப்படின்னா நல்லது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது. இட் இஸ் பெட்டர் யூ டோன்ட் நோ அப்படின்னா உனக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது. தெரியலையா, சரி விடு, உனக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது. இட் இஸ் பெட்டர் யூ டோன்ட் நோ. சரிங்களா? சரி, அவனுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு பேசணும். இட் இஸ் பெட்டர் அப்படின்னா இட்ஸ் பெட்டர் அப்படின்னா நல்லது. ஹீ டசன்ட் நோ அபவுட் இட், ஹீ டசன்ட் நோ அபவுட் இட் அப்படின்னா அவனுக்கு இதை பற்றி தெரியாது, அவருக்கு இதை பற்றி தெரியாது. இட் இஸ் பெட்டர் ஹீ டசன்ட் நோ அபவுட் இட் அப்படின்னா அவனுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கிறதே நல்லது, அவருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கிறதே நல்லது, அவளுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கிறதே நல்லது. தெரியலையா அவளுக்கு? ஓகேப்பா, அவளுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கிறதே நல்லது. இட் இஸ் பெட்டர் ஷீ டசன்ட் நோ அபவுட் இட் அப்படின்னு பேசலாங்களா? சரி, அவன் ஒரு சாரி கூட சொல்லலை, அவன் ஒரு சாரி கூட சொல்லலை அப்படின்னு பேசணும். he didn't say sorry அப்படின்னா அவன் சாரி சொல்லலை அப்படின்னு அர்த்தம். he didn't even say sorry அப்படின்னா அவன் ஒரு சாரி கூட சொல்லலை. இந்த ஈவன் அப்படின்னா கூட அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? சரி, நான் வாக்குவாதம் பண்ண விரும்பலை, நீ பேசுவ, நீ 1000 பேசுவ, சரி விடு, உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நான் வாக்குவாதம் பண்ண விரும்பலை அப்படின்னு பேசணும். I don't want to argue அப்படின்னு பேசலாம். லுக், ஐ டோன்ட் வாண்ட் டு ஆர்கியூ, இதை பார், நான் வாக்குவாதம் பண்ண விரும்பலை அப்படின்னு அர்த்தம். ஏன் இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்க, ஏன் இப்படி கவனக்குறைவாக இருக்க, ஏன் இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்க, ஏன் இப்படி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா வை ஆர் யூ ஸோ கேர்லெஸ் அப்படின்னு கேட்கலாம். நீ எப்பயுமே மற்றவங்கள தான் குத்தம் சொல்கிற, ஏன் உன் சைடில் தப்பே இருக்காதா? நீ எப்பயுமே மற்றவங்கள தான் குத்தம் சொல்கிற. யூ ஆல்வேஸ் பிளேம் அதர்ஸ் அப்படின்னு பேசலாம். யூ ஆல்வேஸ் பிளேம் அதர்ஸ், நீ எப்பயுமே மற்றவங்கள தான் குத்தம் சொல்கிற. இந்த மாதிரி என்னோட விஷயத்தில் நீ தலையிடாத, என் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு பேசணும். இதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசுகிறது உண்டு இல்லைங்களா? அடிக்கடி பேசணுன்னாலும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பேசுகிறது உண்டு. எப்படி பேசலாம்? டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை மேட்டர்ஸ் அப்படின்னு பேசலாம். டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை மேட்டர்ஸ், என்னோட விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு அர்த்தம். நான் எதையும் கேட்க விரும்பலை அப்படின்னு பேசணும். ஆமாம், நீ 1000 சொல்லுவ, நான் எதையும் கேட்க விரும்பலை, போ, உன் பேச்சே என்ன பேச்சும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனிதிங் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனிதிங், நான் எதையும் கேட்க விரும்பலை என்ன அர்த்தம். தட்ஸ் நாட் பாசிபிள் ரைட் நவ், இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அது வாய்ப்பே இல்லை, இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. தட்ஸ் நாட் பாசிபிள் ரைட் நவ் ஆச்சுங்களா? சரி, இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யூ ஆல்வேஸ் ரிப்பீட் த சேம் திங், நீ எப்பயுமே செஞ்சதையே தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். யூ ஆல்வேஸ் ரிப்பீட் த சேம் திங், நீ எப்பயுமே செஞ்சதையே தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். நான் இங்கே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பேசணும். இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஐ கேம் ஹியர் அப்படின்னா நான் இங்கே ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ கேம் ஹியர். இந்த பீன் அப்படிங்கிறத பீன் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம், இட் ஹாஸ் பீன் ஏ லாங் டைம் அப்படிலாம் பேசக்கூடாது. இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசி கேட்டிருக்கிறேன், ஹாவ் ஏ நைஸ் டே, ஹாவ் ஏ நைஸ் டே அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஹாவ் அ நைஸ் டே, இந்த மாதிரி சேர்த்து தான் பேசணும். இப்போ பாருங்கள், ஹாவ் ஏ நைஸ் டே அப்படின்னு பேசினா அது எப்படி இருக்குது? ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு பேசினா அது எப்படி இருக்குது? ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு பேசுகிறது தானே நல்லாயிருக்கு ஆச்சுங்களா? இந்த மாதிரி இந்த பீன் அப்படிங்கிறத பீன் அப்படின்னு சேர்த்து வச்சிருக்கணும். இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் ஆச்சுங்களா? சரி, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அவரே இப்போ செம்ம கோவத்தில் இருக்கார். அவர்கிட்டலாம் பேசாத,
அடிச்சுவிட போறாரு அப்படின்னு பேசணும். அவரே இப்போ செம்ம கோபத்தில் இருக்கார் அப்படின்னா ஹீ இஸ் வெரி ஆங்க்ரி நவ் அப்படின்னு பேசலாம். அவர்கிட்ட பேசாத அப்படின்னா டோன்ட் டாக் டு ஹிம் அப்படின்னு பேசலாம். டோன்ட் டாக் டு ஹிம் அப்படின்னா அவர்கிட்ட பேசாத, அவங்கிட்ட பேசாத அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாங்களா? சரி, நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.